இரவு நேரம் வந்துவிட்டது. வானத்தில் நிலவு மெதுவாக ஒளிர்கிறது. எல்லா பறவைகளும் தங்கள் கூண்டில் இனிமையாக தூங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அமைதியான இரவில் மட்டும் ஒரு பறவை விழித்துக் கொண்டிருக்கிறது. அது ஆந்தை. ஆந்தைகள் இரவில் பார்க்கும் திறமையால் உலகமே வியக்கிறது. அதன் கண்கள் பெரியதும் வட்டமுமாக இருக்கின்றன. அந்த கண்களில் சிறப்புமிக்க செல்கள் இருக்கின்றன. அவை மிகச் சிறிய வெளிச்சத்தில் கூட ஒளியை பிடித்து பார்ப்பதற்காக உதவுகின்றன. அதனால்தான் ஆந்தைக்கு இருளிலும் எல்லாம் தெளிவாக தெரியும். நிலவொளி மிதமானதாக இருந்தாலும் ஆந்தை தூரத்தில் ஓடும் ஒரு சிறிய எலியையோ மரத்தின் பின்னால் அசையும் பூச்சியையோ கூட கண்டுபிடித்துவிடும். அதன் பார்வை மிகவும் கூர்மையானது. மேலும் அதன் இறகுகள் மெல்லியதும் அமைதியானதுமாக இருப்பதால் அது பறக்கும் போது எந்த ஓசையும் கேட்பதில்லை. அதனால் அது இரவில் அமைதியாக பறந்து வேட்டையாட முடிகிறது. இரவில் எல்லாம் இருண்டதாக தோன்றினாலும் ஆந்தையின் கண்களுக்கு அது ஒரு வெளிச்சமான உலகம். அதன் பார்வை இருளை கூட பிரகாசமாக்குகிறது. அதனால்தான் ஆந்தை இரவின் ராஜா என்று நாம் சொல்லலாம். அடுத்த முறை நீ நிலவை காணும்போது எங்கோ ஒரு மரக்கிளையில் தனது பெரிய மாயக் கண்களால் உலகை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆந்தை இருக்கும்